சுற்றுலா சென்றபோது திருவனந்தபுரம் கடலில் மூழ்கி நெல்லையைச் சேர்ந்த 5 பேர் பலியாகினர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த காஜா, உறவினர் சலாவுதீன் குடும்பத்தினர் 20 பேர் கேரளா சுற்றுலா சென்றனர். திருவனந்தபுரம் பொழியூரை அடுத்துள்ள பூவார் என்னுமிடத்தில் கரையோரத்தில் நின்றிருந்த போது ஒரு சிறுவனை அலையடித்துச் சென்றது. அவனை காப்பாற்ற முயற்சித்த போது பெரிய அலை வந்து 5 பேரை வாரிச் சென்றது. இதில் காஜாவின் மனைவி தைபா, மகள் சபூரா, சலாவுதீனின் மகன் சொஹைல், உறவினர்களான மர்கஃபா, பாத்திமா ஆகியோர் கடலுக்குள் மூழ்கி இறந்தனர். பொழியூர் போலீசார் மற்றும் திருவனந்தபுரம் தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஞாயிற்றுக்கிழமை காலை கொல்லங்கோடு உள்ளிட்ட கடற்கரைகளில் வெவ்வேறு இடங்களில் 5 பேரின் உடல்களும் கரை ஒதுங்கின. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல்கள் மேலப்பாளையம் கொண்டுவரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடந்தன. மங்கோலியா பார்லிமெண்டில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்தும் போது இளைஞர்களே இந்தியாவின் பலம் என்று பெருமிதம் தெரிவித்தார். மங்கோலியா பார்லிமெண்டில் பிரதமர் மோடி ஞாயிறன்று உரை நிகழ்த்தினார். இந்தியாவின் ஆற்றல் 35 வயதிற்கு உட்பட்ட 800 மில்லியன் இளைஞர்களிடம் இருந்து கிடைக்கிறது என்று பேசிய மோடி, கடந்த ஓராண்டில் உலகளவில் இந்தியா அபரிமிதமான வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியா மங்கோலியா இடையே 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மங்கோலியாவின் பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பிற்கு இந்தியா சார்பில் $1 பில்லியன் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். Our trade and investment relations are modest. We recognize that there are physical limitations, but we agreed that economic growth in our two countries is opening up new opportunities. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கண்டன பேரணி நடந்தது. கடந்த 15 நாட்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 2 முறை அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து டெல்லியில் ஞாயிறன்று ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கண்டன பேரணி நடந்தது. மத்திய அரசுடன் மோதல் போக்கை ஆம் ஆத்மி கட்சி தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இப்போராட்டம் அதில் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுடன் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் 4 பேர் பலியாகினர். பிஜப்பூர் மாவட்டம் மிர்தூர் பகுதியில் ஞாயிறன்று மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டையில் சிறப்பு அதிரடி படையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியில் மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் அதிரடி படையினரை தாக்கினர். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 2 போலீசார் கொல்லப்பட்டனர். மாவோயிஸ்டுகள் தரப்பில் குறைந்தது 2 பலியானதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து இப்பகுதிக்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பழுது பார்க்கும் போது மின்சாரம் தாக்கி ஊழியர் இறந்ததை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி பெட்டிகளில் பழுது பார்க்கும் பணி நடந்தது. அப்போது மெக்கானிக் சங்கரபாண்டி என்பவர் ரயில் மீது ஏறி நின்று பெட்டியை கழற்றியுள்ளார். அப்போது மேலே சென்ற மின்சார ஒயர் பட்டதில் அவர் தூக்கி வீசப்பட்டு பலியானார். பணியின் போது வழக்கமாக பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஹெல்மெட் மற்றும் கையுறை வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து அவரது உடலை எடுக்க விடாமல் ரயில்வே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் என்பது வெளிப்படையாக தெரிவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். இல்ல திருமண விழா அழைப்பிதழை வழங்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வீட்டிற்கு ஸ்டாலின் ஞாயிறன்று வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், அதிமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரளும் வாய்ப்பு வந்து கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் என்று எதையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. ஆக இந்த ஆட்சியில வெறும் வேதனைகளும் கொடுமைகளும் சோதனைகளும் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு எதிராக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரள வாய்ப்பு நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குகிற போது அது வெளிப்படையாக தெரியும். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலையான பின்பு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நல்லதை செய்யும் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தமிழிசை, முல்லை பெரியாறு அணை அருகே கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கு முன் மாதிரி பரிசோதனை நடத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக தமிழக அரசு சரிவர செயல்படாமல் உள்ள நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலையானதால் ஓராண்டு ஆட்சி நன்றாக இருக்கும் என்றும் தான் நம்புவதாக தமிழிசை கூறினார். உண்மையிலேயே மக்கள் முதல்வராக இருக்கும் பட்சத்தில் வருகின்ற 1 வருட கால ஆட்சியை மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். இந்த 1 வருட கால ஆட்சி மிகச் சிறப்பான ஆட்சியாக நடைபெற வேண்டும் என்று மக்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அரசின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா கட்சி அலுவலகத்தில் நடந்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி, மக்கள் நலத்திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நடவடிக்கையால் மக்கள் மீண்டும் ஆட்சியில் அமரச் செய்வர் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் செயல்படுத்தின முறை
இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிற முறை, அரசு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிற முறை அத்தனை நாங்கள் திரும்பி வருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மக்கள் எங்களுக்கு நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு மறுபடியும் வாக்களித்து ஆட்சி அமர செய்வார் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மண் சரிவு காரணமாக ஊட்டி மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து 142 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஞாயிறன்று காலை ஊட்டி மலை ரயில் வழக்கம் போல் புறப்பட்டது. அடர்லி சீக்கிரோ ரயில் நிலையங்களுக்கு இடையில் சனிக்கிழமை அன்று இரவு கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு ரயில் பாதையில் விழுந்தது. இதனால் ஊட்டி ரயில் இடையிலே நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்லாறு ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் பயணிகள் பேருந்து மூலம் ஊட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகம், புதுவையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவை ஒட்டியுள்ள கடலோர கேரளாவில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாகவும் இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூர் மாவட்டம் மூலானூரில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட சாலையை செப்பனிடாததால் அவதிப்படும் பொதுமக்கள் கடும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்து திருப்பட்டினம் தொகுதியில் உள்ளது எடத்தெரு. இப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தின் பிரதான சாலை 25 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்டது. தற்போது சாலை படு மோசமான நிலையில் காணப்படுகிறது. விரைவில் சாலை சரி செய்யப்படவில்லை என்றால் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக இப்பகுதி வாசிகள் அறிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தனியார் மற்றும் அரசு கல்வி நிறுவன வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாகனங்கள் சரிவர பராமரிக்கப்பட்டுள்ளனவா, ஆர்சி மற்றும் இன்சூரன்ஸ் முதலான ஆவணங்கள் உள்ளனவா என்று பரிசோதிக்கப்படுகிறது. மேலும் என்ஜின் திறன், அவசர கதவு, தீயணைப்பு கருவி, முதலுதவி பொருட்கள் போன்றவை சரிபார்க்கப்பட்டு தகுதியான வாகனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடந்து வருகிறது. ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் சூழலில் ஆய்வு பணி தீவிரமடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அழகர்மலை அடிவாரத்தில் பாழ்கிணற்றில் விழுந்து 3 காட்டு எருமைகள் பலியாகின. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அழகர்மலை அடிவாரத்தில் பட்டணம்பட்டி கிராமம் உள்ளது. இக்கிராம மலைப்பகுதியில் காட்டெருமைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் நடமாட்டம் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பாழடைந்த தண்ணீர் வற்றிய கிணற்றில் தண்ணீரை தேடி அலைந்து வந்த 6 காட்டெருமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தவறி விழுந்துவிட்டன. இதில் 3 எருமைகள் இறந்தன. மீதம் 3 எருமைகள் வன அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்டன. கொடைக்கானலில் 54வது மலர் கண்காட்சி துவங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரயான் பூங்காவில் 54வது மலர் கண்காட்சி சனிக்கிழமை அன்று துவங்கியது. 10 நாட்கள் நடக்கும் கோடை விழாவின் முக்கிய அம்சமாக 2 நாள் மலர் கண்காட்சியை காண ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர். கொடைக்கானலில் கனமழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மழையில் நனைந்து கொண்டே சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்வையிட்டனர். வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் தஞ்சாவூர் மற்றும் மைசூர் ஓவியங்கள் வரைவது குறித்து மாணவர்களுக்கான இலவச பயிற்சி முகாம் துவங்கியது. அரசு அருங்காட்சியக தின விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர், மைசூர் ஓவியங்கள் மற்றும் வீணாகும் பொருட்கள், துடைப்பம், வைக்கோல், தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றிலிருந்து ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்களை உருவாக்குதல் பயிற்சி ஞாயிறன்று துவங்கியது. 2 நாட்கள் நடக்கும் இந்த முகாமை அருங்காட்சியக காப்பாட்சியர் சரவணன் துவக்கி வைத்தார். உணவில் பக்குவம், உடற்பயிற்சி, குடும்ப கவுன்சிலிங் எடுத்துக் கொண்டால் ரத்த அழுத்த நோயிலிருந்து விடுபடலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச ரத்த அழுத்த தினம் ஆண்டுதோறும் மே 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தற்போது இந்நோய் யாரையும் விட்டு வைக்கவில்லை. அனைத்து வயதினரையும் ஆட்டி படைக்கும் நோய்களில் முதலிடம் பிடித்துள்ளது. 100 பேரில் 70 பேருக்கு அதிக அளவில் ரத்த அழுத்த நோய் வரும் என்பதால் உணவில் பக்குவம், உடற்பயிற்சி, குடும்ப கவுன்சிலிங் எடுத்துக் கொள்வது அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்கணுமா, என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சால்ட் இன்டேக் கம்மியாயிடுங்க, நிறைய தண்ணி கொடுங்க, வாக்கிங் போங்க, யோகா, மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ண சொல்றோம். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம், எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட் கவுன்சிலிங் கொடுக்கும். திருநள்ளாறு தர்பாரணீஸ்வர கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் தர்பாரணீஸ்வர சுவாமி கோவில் உள்ளது. இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ரிஷப கொடி ஊர்வலமாக எடுத்துச் சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வரும் 22ஆம் தேதியும், பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்வு 27ஆம் தேதியும், திருத்தேரோட்டம் 29ஆம் தேதியும் நடக்கிறது. சனீஸ்வர பகவான் தங்க வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்வு 30ஆம் தேதியும், தெப்போற்சவம் 31ஆம் தேதியும் நடக்கின்றன. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,600 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,285 ரூபாயாக உள்ளது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு பழம்பெரும் கதாநாயகி கவிதா பாட்டி வேடத்தில் நடிக்கிறார். நாரதன் பட இசை வெளியீட்டு விழாவில் எங்கிருந்தாலும் தமிழகத்திற்கு வருவது சொந்த வீட்டிற்கு வருவதை போல் உள்ளதாக நடிகை கவிதா தெரிவித்தார். ஒரு ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பா எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும்.
ஸோ இது ஒரு என்னோட 37 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரி லைஃப்பில் ஒரு தடவை ஒரு பார்ட்டி கேரக்டர் பண்ண வேண்டிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஹீரோவுக்கு பார்ட்டி கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணேன். புறம்போக்கு படம் தனக்கு பாராட்டை பெற்று தந்துள்ளதாக நடிகர் ஷாம் தெரிவித்துள்ளார். இயற்கை படத்தில் எஸ்பி ஜனநாதனுடன் பணியாற்றிய நடிகர் ஷாம் மீண்டும் புறம்போக்கு படத்தில் இணைந்துள்ளார். இப்படம் தனக்கு பாராட்டை பெற்று தந்துள்ளதாக ஷாம் கூறினார். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸா நடிச்சிருக்கிறது ரொம்ப பேர் பாராட்டுறாங்க. ரைட் ஃப்ரம் பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.